கடந்த மே 24 அன்று விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து போன கப்பல் ஒன்று ரசாயன பொருட்களோட கடலில் மூழ்கிருச்சு. இந்த ரசாயன கழிவுகளும் கண்டெய்னர் மூலமாக பல இடங்களில் ஒதுங்கிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபமாக கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரத்தில் உள்ள தனுஷ்கோடி அரிச்சர்மனையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரம் வரை தொடர்ச்சியாக கடலோரங்களாக அலாலையாக இந்த பாலி எத்திலின்ற வெர்ஜின் பாலி எத்திலின்ற இந்த பெட்ரோலியத்திலிருந்து உருவாகிற ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து பிளாஸ்டிக் உருவாக்குறதுக்காக மூலப்பொருள். இந்த பொருள் இது தொடர்ச்சியாக மூடையாக கடற்கரை ஓரம் ஒதுங்கியிருக்கு. இது சவ்வரிசி போன்று கடற்கரை ஓரமாக இருக்குது. இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு பாலியத்தலினால் இது கடலோட சுற்றுச்சூழலை பாதிக்கும். அதே போன்று மீன் இனப்பெருக்க காலம் இந்த காலம். இந்த சூழ்நிலையில் கடல் ஃபுல்லாக இது கலந்து கிடக்கிறதுனால மீன்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இவ்வளோ பயோடைவர்சிட்டி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை சீமப்பாறை போன்ற ஆராய்ச்சி துறைகள் இது போன்ற ஆராய்ச்சிகள் பண்ணி இதனால் ஏற்படுற பாதிப்புகளை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுபோன்று இந்த சவ்வரிசி போன்ற பொருட்களை இருக்கிறனால இதை பொதுமக்கள் எடுத்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே சமயத்தில் இந்த கடற்கரை ஓரங்களில் கிட்டத்தட்ட படிந்திருக்கிற இந்த மாசுகளை, இந்த பிளாஸ்டிக் மாசுகளை அகற்றுறதுக்கு அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மீனவர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். 150 எம்ப்ளாயி ஒர்க்கர்ஸ் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஒரு 7-8 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. 2 நாள் எடுத்து போனாங்க. என்ன சார்? பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் சார். அதுதான் இது இந்த ஷிப்பு கொச்சினில் இருந்து போகும்போது அரபிக்கடலில் மூழ்கிச்சு. அதோட இதாக இருக்கும்னு நம்ப போகிறது.